பகையின் ஓசையில் காதலின் மௌனம். சைத்தன்யா சொன்னது போல நல்ல ஒரு ஹோட்டல்ல வண்டி நிறுத்தினா. 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்விதாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்போதான் திடீர்னு நினைவு வந்தவளா, ஆமா அத்வைத்தேங்க அப்படின்னு கேட்டபடி கதவை திறந்துட்டே உள்ள போனா. அதை கேட்ட சைத்தன்யா, அடேங்கப்பா, உனக்கு குழந்தை ஞாபகம் இப்பவாவது வந்துச்சே அப்படின்னு நக்கலோட கேட்டவன், ஆனந்தி ஊர்ல இருந்து வந்துட்டாங்க, அதனால அவங்க கிட்ட குழந்தைய கொடுத்துருக்கேன், நம்ம வீட்டுல தான் இருக்கான் அப்படின்னு சொன்னான். ஓ சரி அப்படின்னு சொன்னவ குளியல் அறைக்கு போய் குளிச்சுட்டு வந்தா அன்விதா. சைத்தன்யா அதற்குள்ள தன்னோட உடைகளை மாத்திக்கிட்டு படுக்கையில வெறும் ஷர்ட்டோட வெறும் உடலோட படுத்துட்டு இருக்கிறத பார்த்தவளுக்கு மனசு விழுக்குனாச்சு. இப்போ இவ எங்க படுக்கிறது? அத்வைத் இருந்திருந்தா நடுவுல அவனை போட்டுக்கிட்டு அப்புறம் நடுவுல படுத்திருப்பா. ஆனா இப்போ அத்வைத் வேற இல்ல, இப்போ என்ன பண்றது அப்படின்னு தவிச்சபடி பாத்ரூம் வாசல்லே நின்னுட்டு இருந்தா அவ. கொஞ்ச நேரம் கழிச்சு நிமிர்ந்து பார்த்த சைத்தன்யா அவ நைட்டி போட்டுட்டு பாத்ரூம் பக்கத்திலே நிக்கவும், ஏய் என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்டான். இல்ல ஒன்னும் இல்ல, நான் ஹால்ல படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்டவ விடுவிடு வந்து ஒரு தலகாணியை எடுக்க அந்த கையை பற்றி தடுத்தான் சைத்தன்யா. அதை திடுக்கிட்டு பார்த்து நிமிர்ந்தவ என்னன்னு பார்வையாலேயே கேட்டா. என்ன, ஹால்ல வெறும் தரையில போய் படுக்க போறியா? இங்க பாய் கூட இல்ல, பேசாம இங்கே படுறி அப்படின்னா. அவனுடைய கோலத்தை மேலும் கீழும் பார்த்தவ மனசுல பதட்டம் எழ, இல்ல வேண்டாம், நான் ஹால்லே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னா. அவளுடைய பயத்தை கண்டவனுக்கு சிரிப்பு பொங்கிட்டு வந்தது. வயிறு குலுங்க சிரிச்சான். ஏய், நான் என்ன சிங்கமா புலியா உன்னை கடிச்சு சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கையை பிடிச்சு இழுத்து படுக்கையில போட்டு அவன் மேல படர்ந்தான். என்னடி ஓவரா சீன் போடுற, நான் உன்னோட புருஷன் தானே, என்னவோ பக்கத்து வீட்டுக்கார கிட்ட படுக்கிற மாதிரி ரொம்ப பவலா பண்றியே அப்படின்னா. அவன் பேசும்போது அவனுடைய உடல் முழுவதும் அன்விதா மேல படர்ந்திருந்தது. அந்த உணர்வை தாங்க முடியாதவள் அவனை பிடிச்சு தள்ளி விட்டா. ஆனா அவன் இம்மி கூட நகராம மேலும் அவ மேல இறுக்கமா படுத்துக்கிட்டு தன்னோட முழு பாரத்தையும் அவ மேல இறக்கினான். அதுல முகம் சிவந்தவ முகத்தை திருப்பிட்டு, எந்திரிங்க, நான் கீழே போய் படுக்கிறேன், நான் போறேன் என்றாள். இல்ல நீங்க போய் கீழே படுங்க அப்படின்னு சொன்னான். நான் ஏண்டி கீழே படுக்கணும் அப்படின்னு கேட்டவன் அவளுடைய கன்னத்தை தன்னோட உதறுகளால பதிச்சான். அதுல கூசி போனா அன்விதா. உடம்புல உள்ள ரத்தம் எல்லாம் சூடாத மாதிரி இருந்தது. அவனுடைய உதடுகளை கழுத்துக்கு கீழே கொண்டு வர அவ அதிர்ந்தே போனா. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினா. அந்த குரல்ல மெதுவா புன்னகைத்தவன் அவ காதருகே வந்து தன்னோட உதடுகளை பதிச்சு, நீ என்னோட பொண்டாட்டி அப்படிங்கிறதே மறந்து போயிட்டியா? உன்னை என்ன செய்யவும் எனக்கு உரிமை இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டவன் அவளுடைய காதுகளை மெல்ல கடிச்சான். அந்த தொடுதலை தாங்க முடியாத அன்விதா துடிச்சு போனா. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறமா இதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னா. இன்னும் எவ்வளோ நாள் தாண்டி நான் பொறுமையா இருப்பேன், நீயே சொல்லு. நீ வேற ஆதிரா மாதிரியே இருந்து தொலைக்கிற. என்னோட ஆதிராவை மறக்க முடியாம தவிச்சவனுக்கு கடவுளா பார்த்து அவளை மாதிரி ஒரு உருவத்தை என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான். அவளை பக்கத்துல வச்சுட்டு தொடவே கூடாதுன்னா எப்படி என்னால முடியும் அப்படின்னு சொன்னவன் அவளுடைய கண்ணம், நெற்றி, காது, கழுத்துன்னு முத்தங்களை அள்ளி வீசிக்கிட்டே வந்தான். பிறகு கழுத்துக்கு கீழே அவனுடைய முகம் இறங்கவும் பயந்து போனா அன்விதா. அதுவும் அவனுடைய பேச்சை கேட்டவ விதிர்த்து போனா. அப்படின்னா தன்னை ஆதரவாதான் நினைக்கிறானா? அன்விதாவா நினைச்சு அவன் தன்னை அணைக்கவே இல்லையா அப்படின்னு நினைச்சவளுடைய மனசு புழுவா துடிச்சுது. இந்த நிலைமை வேற யாருக்குமே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சவ அவனை தன் பலம் கொண்ட முழுவதும் பயன்படுத்தி தள்ளி விட்டபடி எழுந்து நின்று, நான் ஹால்ல போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலகாணியை எடுத்துட்டு நகர ஆரம்பிக்க அதை பார்த்தவன் உடனே அவளோட கையை பிடிச்சபடி அவனும் படுக்கையை விட்டு எழுந்து அவ பக்கத்துல வந்து நின்னான். என்னடி விளையாடுறியா? இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நான் உன்னை தொடாம வேற யார் உன்னை தொட போறா? என்னை ஏண்டி இப்படி சாவடிக்கிற அப்படின்னு கேட்டான். இதுக்கு பதில் சொல்லாம, நம்ம இதை பத்தி அப்புறமா பேசலாம், எனக்கு தூக்கம் வருதுங்க, நாளைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் வர போகணும், என்னை விடுங்க அப்படின்னு சொல்லி அவளுடைய கைப்படியிலிருந்து தன்னோட கைகளை விடுவிக்க பார்த்தா. ஆனா அவன் விடாம அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சபடி, இப்போ நீ என்ன தாண்டி சொல்ல வர, என் கூட படுப்பியா மாட்டியா அப்படின்னு கேட்டான்.
அவனை நிமிர்ந்து பார்த்த அன்விதா, உங்க கூட படுக்காம நான் வேற யார் கூட படுக்க முடியும்? ஆனா ஆதிராவாக தன்னை நினைச்சிட்டு அவன் அணைக்கிறதான் தாங்க முடியலையே அப்படின்னு மனசுல நினைச்சபடியே, கொஞ்ச நாள் போகட்டுமே, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னா. கொஞ்ச நாள்னா எவ்வளவு நாள்டி? அதையும் நீயே சொல்லி தொலை அப்படின்னா. அது அது வந்து தாத்தா வந்துடட்டும் அப்படின்னா. இப்போதைக்கு தப்பிச்சா போதும்னு அவ மனசுல நினைச்சுக்கிட்டே அதை சொன்னான். அதுல ஒரு கணம் வெடிச்சுவேன், தாத்தாவுக்கும் இதுக்கும் இதுல என்னடி சம்பந்தம் அப்படின்னு கேட்டான். இல்ல, தாத்தா வர்ற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா. ஏண்டி, புருஷன் கூட படுக்கிறதுக்கு அப்படி என்னடி யோசனை அப்படின்னு கேட்டவனை முறைச்சு பார்த்தா அன்விதா. எப்ப பார்த்தாலும் படுக்கிறத பத்தியே பேசாதீங்க, பேசாம போய் தூங்குங்க, நாளைக்கு உங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப மணி எவ்வளவு பாத்தீங்களா? 1:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேல தூங்காம என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா. நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு காதல் பார்வையோட அவன் கேட்க, அந்த பார்வையிலே தன்னை இழந்த அன்விதா தன் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்கிட்டா. இங்க பாருங்க, நான் தாத்தா வர்ற வரைக்கும் நான் டைம் கேட்டுட்டு இருக்கேன். உங்களால கொடுக்க முடியுமா முடியாதா? அப்படி இல்லைனா நான் உங்க வீட்டுக்கு இனி வரவே மாட்டேன். நீங்க போங்க, நான் தனியாவே இங்க இருந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போட்டா அன்விதா. அதை கேட்டவன் கோவத்துல அவளை பலார்னு ஒரு அடி அடிச்சான். என்னடி என்னடி பேச்ச இதெல்லாம்? போனா போகுதுன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா போற. நீ கும்பகோணம் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்னடி சொல்லிட்டு போன? அங்க போயிட்டு வந்த உடனே நம்ம வீட்டுக்கு போலான்னு தானே? உன்னை இப்படியே விட்டா சரி வராது. நாளைக்கு காலையில என்ன ஆனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு தான் போறோம், புரியுதா? காலையில பார்வதி அம்மா கிட்டையும் அம்பிகா கிட்டையும் சொல்லிடு அப்படின்னு சொன்னவன், ராட்சசி என்ன பேச்செல்லாம் பேசுது பார் அப்படின்னு திட்டியபடி படுக்கையை சுற்றி கொண்டு வந்து மறுபக்கம் படுத்தான். இங்கே படுத்து தொலடி ராட்சசி, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன், தாத்தா வரட்டும் அப்புறம் இருக்கட்டும் உனக்கு கச்சேரி அப்படின்னு சொன்னவன் மறுபக்கம் திரும்பி படுத்துக்கிட்டான். அவன் அடிச்ச கண்ணங்களை தடவி பார்த்தவ அது கொஞ்சம் வலிக்கவும் கண்கள்ல வழியும் நீரை தொடச்சுப்படி சைத்தன்யாவுக்கு பக்கத்துல படுத்துக்கிட்டு அவனுடைய முதுகையே பார்த்தபடி தூங்கி போனான். மறுநாள் காலையில ஹாஸ்பிட்டல் போறதுக்காக 2 பேரும் கிளம்பினாங்க. அவ சுடிதார் எடுக்க போகும்போது அதை தடுத்து நிறுத்தினான் சைத்தன்யா. அவ சுடிதார் டாப்பை எடுத்துக்கிட்டு பாத்ரூம்குள்ள போக அதை பார்த்தவன், ஏய் இருடி அப்படின்னா. என்ன அப்படின்னு திரும்பி பார்த்தா அன்விதா. அவ கையில இருந்த டாப்பை வாங்கினவன், இந்த ட்ரெஸ் வேண்டாம், இரு நான் வேற ஒன்று எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய பெட்டியில இருந்து ஒரு காட்டன் புடவை எடுத்துட்டு வந்து அவளுடைய கையில திணிச்சான். இது உனக்காக நான் வாங்கினது, இதை இன்னைக்கு கட்டிக்கோ அப்படின்னா. அந்த புடவையை பார்த்தா ரொம்ப அழகான நீல நிறத்துல கோல்டன் ஜெரிகை போட்டிருந்தது. இந்த காட்டன் புடவையெல்லாம் ஆதிராக்கு தான் ரொம்ப பிடிக்கும், தனக்கு சுடிதார் தான் பிடிக்கும் அப்படின்னு மனசுல நினைச்சபடி சைத்தன்யாவை பார்த்து, எனக்கு ஹாஸ்பிட்டல்ல புடவை கட்டிட்டு வேலை செய்யறது கம்ஃபர்டபுளாவே இருக்காதுங்க, நான் சுடிதாரே போட்டுக்கிறேனே அப்படின்னா. ஏய், இது நான் உனக்கு முதல்ல வாங்கி வச்சது, கோவா ட்ரிப் போனமே நினைவிருக்கா? அப்போ திரும்பி வந்த உடனேயே உனக்காக நான் வாங்கினது. இன்னைக்கு ஒரு நாள் புடவை கட்டினா ஒன்றும் ஆகாது, போய் கட்டிக்கோ அப்படின்னா. அந்த கோவா அப்படிங்கிற வார்த்தையில அதிர்ந்து போனா அன்விதா. அந்த புடவையை பார்த்தா அதை மெல்லிய தன்னோட விரல்களால தடவி கொடுத்தா. இது தன் அக்கா ஆதிராவுக்காக அவன் எடுத்த புடவை அப்படின்னு நினைச்சவ கண்கள்ல நீரோட இந்த புடவை வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்காக வாய் திறந்தா அன்விதா. ஆனா அவனும் அதுக்கு மேட்சா பிளவுஸையும் கொண்டு வரவும் அதை பார்த்து அதர்ந்தவ, இது எப்படி கரெக்டா என் சைஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டா. உன்னோட சைஸ் எனக்கு தெரியாதாடி அப்படின்னு ஒரு மாதிரி குரல்ல சொன்னவன், போடி போய் குளிச்சுட்டு இதை கட்டிட்டு வா அப்படின்னா. வேறு வழி இல்லாம புடவை எடுத்துக்கிட்டு பாத்ரூமுக்கு போய் குளிச்சுட்டு வெளில வந்தவ பெட்ரூம்ல நின்று புடவை கட்ட ஆரம்பிச்சா அன்விதா. தனது பெட்ரூம்ல புடவைய கட்டிட்டு இருந்தவ அன்விதாவோட காதுகள்ல அவள் வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம் கேட்டுச்சு. யாரா இருக்கும் இந்த நேரத்துல அப்படின்னு நினைச்சபடி அவசரமா புடவை கட்டிட்டு வெளில வந்தா அன்விதா. அவ வெளில வர்றதுக்குள்ள சைத்தன்யாவே கதவு திறந்திருந்தான். வெளியே நின்னுட்டு இருந்தவ அம்பிகா. அவளுடைய முகமெல்லாம் சந்தோஷத்துல பொங்கி வழிஞ்சுது. வாயெல்லாம் பல்லா சைத்தன்யாவை பார்த்து ஒரு பெரிய ஸ்வீட் பாக்ஸை நீட்டி, எடுத்துக்கோங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதை புரியாம பார்த்துக்கிட்டே வெளில வந்த அன்விதா கிட்ட, அன்விதா நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? கும்பகோணத்துல இருந்து நைட்டே வந்துட்டீங்க இல்ல, அதனாலதான் உங்களை பார்க்க முடியல. சரி சாரி அப்படின்னு சொல்லி ஸ்வீட் பாக்ஸ அன்விதா கிட்டையும் நீட்டி அதை எடுத்துக்கொள்ள சொன்னான்.
ஸ்வீட்டை எடுத்தபடி என்ன விசேஷம் அம்பிகா அப்படின்னு கேட்டா. எல்லாம் உங்க வீட்டுக்காரரோட புண்ணியத்தால என் வாழ்க்கையில வந்த வெளிச்சம், அந்த விசேஷம்தான் அப்படின்னா. அவ புரியாம சைத்தன்யாவை பார்க்கவும் அவன் அழகா புன்னகைத்தபடி மார்புல குறுக்கே கையை கட்டிட்டு கதவுல சாஞ்சுக்கிட்டு கம்பீரமா நின்னுட்டு இருந்தான். அவனுடைய கோலத்தை கண்டவ அவனுடைய உருவத்தை மனசுல அச்சடிச்சது மாதிரி அப்படியே பதிச்சுக்கிட்டா அன்விதா. அவ்வளோ அழகா இருந்தான் சைத்தன்யா. ஒயிட் கலர் பேண்ட், ஒயிட் கலர் ஷர்ட், பிளாக் பெல்ட் அணிஞ்சிருந்தான். ஷர்ட் பேண்ட்டுக்கு பொருத்தமா அவனுடைய பல்வரிசைகள் இருந்தது. சைத்தன்யாவையே கண்ணிமைக்காமலே பார்த்துட்டு இருந்தா அன்விதா. அன்விதாவோட பார்வையை தாங்கிக் கொண்டு மறுபக்கம் நின்னா சைத்தன்யா. அவனும் அவன் வாங்கி கொடுத்த புடவையில தேவத மாதிரி ஜொலிக்கும் அன்விதாவை மேலும் கீழும் கண்களால பறிய கொண்டுதான் இருந்தான். அவ்வளவு அழகா இருக்கா. மேக்கப் எதுவுமே இல்லாம இருந்த போதும் அழகு தேவதையா ஜொலித்தா அன்விதா. இப்படி கணவன் மனைவியையும் ஒருவரை ஒருவர் தங்களை மறந்து பார்த்துக்கிட்டே இருந்தத அம்பிகா மனசுக்குள்ள பார்த்து சிரிச்சா. ஹலோ ஹலோ, 2 பேரும் இந்த பூமிக்கு வரீங்களா? நான் போனதுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுங்க. இப்போ உங்க கையில இருக்கிற ஸ்வீட்டை சாப்பிடுங்க அப்படின்னா. அம்பிகாவோட குரல்ல முகம் சிவந்தவ கையில இருந்த ஸ்வீட்டை வச்சபடி, ஆமா என்ன விசேஷம்னு நீங்க இன்னும் சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டா அன்விதா. ஓ அதுவா, சைத்தன்யா சாரு அசோக்குக்கு இங்க சென்னையிலேயே ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனிலே. சம்பளம் எவ்வளவு தெரியுமா? பெங்களூர்ல அவர் வாங்கின சம்பளத்தை விட 2 மடங்கு. இனி எங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லை. இன்னைக்கு நைட்டே வேலையை ரிசைன் பண்ணிட்டு நாளைக்கு காலையிலே அசோக் இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இருக்காது. என்னை விட்டு அவர் எங்கேயுமே போக மாட்டாரு அப்படின்னு கண்கள்ல நீரோட வாயெல்லாம் புன்னகையா சொன்னா அம்பிகா. அதை கேட்டு சைத்தன்யாவை திரும்பி பார்த்தா அன்விதா. இது எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ பார்க்க அவன் தன் காலரை தூக்கிட்டு பெருமையா ஜாடை காட்டவும் அதை கண்டு ரசிச்ச அன்விதா அம்பிகா கிட்ட திரும்பி, ரொம்ப சந்தோஷம் அம்பிகா, நானும் இன்னைக்கு சாயங்காலமே என் வீட்டுக்கு கிளம்பலான்னு இருக்கேன் அப்படின்னா. அதை கேட்ட அம்பிகா அன்விதாவை ஒரு தடவை அன்பா கட்டி பிடிச்சபடி, நீங்க 2 பேரும் வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்திட்டு, சரி அப்போ நீங்க இங்க வரவே மாட்டீங்களா அப்படின்னு கேட்டா. சச்ச அப்படியெல்லாம் இல்ல அம்பிகா, கண்டிப்பா அடிக்கடி வந்து உங்களை பாக்குறேன் அப்படின்னா. அதை கேட்ட சைத்தன்யாவும், அப்படியெல்லாம் உங்களை அப்படியே விட்டுற மாட்டோம், நாங்க 2 பேரும் எங்க இருந்தாலும் கண்டிப்பா உங்களை வந்து அடிக்கடி பார்ப்போம் அப்படின்னா. சரிங்க அப்படின்னு சொன்ன அம்பிகா மறுபடியும் சைத்தன்யாவுக்கு ஒரு நன்றி சொன்னபடி விடை பெற்று கொண்டு போனான். ஹாஸ்பிட்டல் கிளம்பும் போது எல்லா பொருட்களையும் பேக் பண்ணிட்டு இருந்தவளை பார்த்து, நீ எல்லாத்தையும் பேக் பண்ணி இங்கே வச்சுடு அன்விதா, நான் டிரைவர் கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வர சொல்றேன். வேற ஏதாவது உன் பொருள் இங்க ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான். இல்ல இல்ல எதுவும் இல்ல, என்னோட துணிப்பெட்டி மட்டும்தான் அப்படின்னா. சரி அதை அப்படியே விட்டுடு, பார்வதி அம்மா கிட்ட சொல்லி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான். நேரா பார்வதி அம்மா கிட்ட போனவங்க அவங்க கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பினாங்க. தான் இருந்த வீட்டை ஒரு தடவை திரும்பி பார்த்தா அன்விதா. சென்னைக்கு வந்த புதுசுல தனக்கு அடைக்கலமா இருந்த வீடு இது. சைத்தன்யாவை பிரிஞ்ச போதும் தனக்கான ஒரு இடத்தை கொடுத்தது இந்த வீடுதான். இதை விட்டு போக அவளுக்கு மனசே இல்லை. இன்னும் சைத்தன்யா கிட்ட சொல்ல வேண்டிய உண்மைகள் நிறைய இருந்தது. மீண்டும் அவர்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா இங்க அவ வரவே முடியாது அப்படிங்கிற பயம்தான் அவ மனசுல எழுந்தது. ஆனா சட்டுன்னு சைத்தன்யா அவளுடைய கைகளை இறுக்கமா பிடிச்சான். அதுல உணர்வு பெற்ற அன்விதா சைத்தன்யாவை திரும்பி பார்த்தா. என்னடி அப்படியே முடிச்சுட்டு நிக்கிற, என் கூட சண்டை போட்டுட்டு அப்படி வந்தா தங்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இனிமே இருக்க போறதில்ல அப்படின்னு நினைக்கிற அதானே அப்படின்னு தன்னோட மனசுல இருக்கிறத அப்படியே பழிச்சுன்னு கேட்டான் சைத்தன்யா. அதை கண்டு ஆச்சரியம் உற்றவள், தன் மனசுல இருக்கிறத அப்படியே படிக்கிறானே, இவன் கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா. இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னா. பல்ல தட்டிடுவேன் ராஸ்கல், நீ நினைக்கிறதான் அப்படியே உன் மூஞ்சில பளிச்சுன்னு தெரியுதே. என் கூட இனிமேல் நீ சண்டையே போடக்கூடாது, அப்படியே சண்டை போட்டாலும் அந்த வீட்டெல்லாம் வெளில வரக்கூடாது, புரிஞ்சுதா அப்படின்னு கட்டளையிட்டான். சரி சரி அப்படின்னு மெல்லமா தலையாட்டினவ சைத்தன்யாவோட கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா அன்விதா. நைட்டு லலிதாவோட வீட்டுக்கு வந்த கீதா பாரிய பார்க்க அவன் அசந்து தூங்கிட்டு இருந்தான். தன்னோட பேக அறையில வச்சவ அதை திறந்து பார்த்தா ஆதிராவோட நோட்டு புத்தகங்கள், கடைசி
4 ஆண்டுகளோடது. அவள் பேக்ல பாம்பா சுருண்டு படுத்தபடி இருந்தது. அதை எடுத்து பார்த்தா கீதா. இத கும்பகோணம் வீட்டில் அதே பீரோல எடுத்த இடத்துலயே வச்சிருந்தா அன்விதா. அதை பார்த்துக்கிட்டே இருந்த கீதா யாரும் கவனிக்காத சமயம் பார்த்து அந்த 4 டைரிகளையும் எடுத்து அவளுடைய பேக்ல மறைச்சு வச்சிருந்தா. காலையில விடிஞ்சதும் பாரிக்கிட்ட இதை கொடுத்து படிக்க சொல்லணும் அப்படின்னு நினைச்சவ பேகை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற படுக்கையில போய் தூங்கினா கீதா. மறுநாள் காலையில லலிதாவும் அவளுடைய கணவரும் மருத்துவமனைக்கு வேலைக்கு போக குழந்தைகள் 2ஐயும் பள்ளிக்கூடத்துக்கு விட்டுட்டு அவங்களே போனாங்க. லலிதாவும் அவளுடைய கணவரும் சேகரும் ஒரே மருத்துவமனையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதனால குழந்தைகளை அவங்களே கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. காலையில கிளம்பும் போது லலிதா கீதாவை பார்த்தபடி, எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன் கீதா, நீங்க சாப்பிடுங்க என்ன அப்படின்னு சொன்னபடி கிளம்பினா. பாரி எழுவதற்கு காத்துட்டு இருந்தா கீதா. அவன் காலையில எழுந்ததும் எல்லா வேலைகளையும் முடிச்சுக்கிட்டு ஹாலில் வந்து உட்கார்ந்தபடி ரிமோட்டை இயக்கி டிவியை பார்த்தான். அப்ப அங்க வந்து நின்ன கீதா, ஏதாவது சாப்பிட்றியானா, எடுத்து வைக்கவா அப்படின்னு கேட்டா. அவளை திரும்பி பார்த்த பாரி, என்ன கீதா நீ இங்க வந்து 2 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. பெங்களூர்ல வேலையெல்லாம் போட்டபடியே இருக்கு. நம்ம எப்ப கிளம்பலாம்? ரஞ்சினி வேற கால் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா. அதை கேட்ட கீதா, கிளம்பலானா? வா, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறமா நம்ம பேசலாம். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா. சரி வா, சாப்பிட்றக்கு எடுத்து வை அப்படின்னா. 2 தட்டுகள்ல தோசையை எடுத்துட்டு வந்து 2 பேரும் சாப்பிட்டாங்க. அப்போ பாரியோட அலைபேசி ஒலிக்க அதுல ரஞ்சினி தான் கூப்பிட்டிருந்தா. கீதாவை பார்த்தபடி போனை அவகிட்ட காமிச்சான். இங்க பாரு, 2 நாளா இவ கூப்பிட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி போனுக்கு உயிர் கொடுத்து, ஹலோ ரஞ்சினி, நான் இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளைக்கு காலையில கிளம்பிடுவேன், போதுமா அப்படின்னு கேட்டான் பாரி. ஏன் இப்படி பண்ற பாரி? ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் வர சொல்லிட்டு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்ல நீ ஊரை விட்டு போய் உட்காந்தினா நம்மளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? குழந்தை பிறக்கணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இருந்தா பத்தாது, உனக்கும் அது இருக்கணும். நம்ம எவ்வளவு நாள் போராடுறது? இந்த டேட்ல வர சொன்னா அங்க போகாம நம்ம இப்படி பண்ணா நமக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா ரஞ்சினி. அந்த பக்கம் ரஞ்சினி பேசுறது கீதாவுக்கு நல்லாவே கேட்டுச்சு. அவ பாரிய பார்த்தா. பாரியும் கீதாவை பார்த்தபடியே, நான் தான் சொல்றேன்ல ரஞ்சினி, இன்னைக்கு சாயங்காலம் இல்லைன்னா நாளை காலையில கிளம்பிடுவேன்னு. என்னமோ பண்ணு போ, டாக்டர் நேத்தே வர சொன்னாங்க, உன்னால 2 நாள் ட்ரீட்மெண்ட் தள்ளி போயிருக்கு அப்படின்னு புலம்புனபடி போனை வச்சா. அவனும் போனை வச்சவன் தன் தலையை கோதி விட்டுக்கிட்டான். இந்த பிரச்சனைக்கு எப்பதான் விடுவு காலம் பிறக்குமோ தெரியல கீதா. நாங்களும் எத்தனையோ டாக்டரை பார்த்துட்டோம், 2 பேருக்கும் ஒரு குறை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா குழந்தை மட்டும் ஏன் பிறக்க மாட்டேங்குதுன்னே இப்ப வரைக்கும் தெரியல. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தமான குரல்ல சொன்னான். அதை கேட்ட கீதா ஒண்ணுமே பேசாம சாப்பிட்டு முடிச்சுட்டு பிளேட்டை கொண்டு போய் கிச்சன்ல வச்சுட்டு வந்தா. அவ திரும்பி வந்ததும், நம்ம இன்னைக்கே கிளம்பலாம் கீதா, இல்லைன்னா அவ போன் பண்ணியே என்னை கொண்டுடுவா அப்படின்னா. அண்ணா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொன்னவ தன்னோட அறைக்கு போய் அந்த 4 நோட்டு புத்தகங்களையும் கொண்டு வந்து அவனுடைய கையில திணிச்சா. நான் கொஞ்சம் இங்க மால் வரைக்கும் போகணும், கொஞ்சம் துணி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் வர்ற வரைக்கும் இந்த டைரியை படிச்சுட்டு உட்காரு அப்படின்னா. ஏய் லூசாடி நீ, உனக்கு பர்ச்சேஸ் பண்ண போகணும்னா போ, நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன். எதுக்காக இந்த நோட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்து படிக்க சொல்ற? நான் என்ன காலேஜ் ஸ்டூடெண்டா? எனக்கு என்ன எக்ஸாம் வரப்போகுதா என்ன அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்டான். லூசு மாதிரி ஏதாவது உளராத பாரி, இத முதல்ல படி. எப்படியும் இதை நீ படிச்சு முடிக்க 2 மணி நேரமாவது ஆகும். நான் வெளில போயிட்டு வந்துடுறேன், ஆனா இதை கண்டிப்பா படி. உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் இதுலதான் தீர்வு இருக்கு அப்படின்னு பூடகமா சொன்னபடி கிளம்பி போனா கீதா. அவ கிளம்பினதும் ஏதோ விதியே அப்படின்னு ஒவ்வொரு டைரியா பிரிச்சு படிச்சுக்கிட்டே வந்தான் பாரி. முதல்ல 4 பக்கத்திலேயே அது ஆதிராவோட டைரின்னு புரிஞ்சு போச்சு. உடனே கீதாவுக்கு அலைபேசியில கூப்பிட்டான். என்னடி இது, ஆதிராவோட டைரிய என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்க, அவளோடத நான் ஏண்டி படிக்கணும் அப்படின்னா. அண்ணா நான் சொன்னதை முதல்ல செய், அதை படி, அப்பதான் நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு பேசவே முடியும். நான் சொன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், படினா அப்படின்னு மிரட்டிட்டு போனை வச்சா கீதா. சே, இவளோட பெரிய தொலையா போச்சு, மத்தவங்க டைரிய நான் எப்படி படிக்கிறது, அநாகரிகம்னு டாக்டர் படிச்சும் கூட புத்தி வரல பாரு அப்படின்னு திட்டினபடியே டைரி எடுத்து படிக்க ஆரம்பிச்சான். முதல்ல சுவாரஸ்யமே இல்லாம யாருக்கு வந்த வினையோ
அப்படின்னு நினைச்சு படிச்சுக்கிட்டு இருந்தவன் நேரம் போக போக அவனுடைய முகத்துல வேர்வை வழிஞ்சது. உடல் பதட்டமாக ஆரம்பிச்சது. கண்கள்ல கண்ணீர். அவனால அந்த டைரிய கடைசி வரைக்கும் படிக்கவே முடியல. ரொம்பவும் கஷ்டப்பட்டு முழுசா படிச்சு முடிச்சான் பாரி. அப்புறம் எல்லாம் முடிஞ்சு சோஃபாவில் இறுக்கமா கண்களை மூடி சாஞ்சபடி மனசெல்லாம் பாரமாய் துடிக்க இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போனான். திடீர்னு அப்போ காலிங் பெல் ஒலிக்க கீதாவா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சபடி மெதுவா கதவை திறந்தான். வெளியே கீதா தான் நின்னுட்டு இருந்தா. உள்ள வந்து கதவை சாத்தினவ படிச்சியா அண்ணா அப்படின்னு கேட்டா. அப்படின்னு மௌனமா தலையாட்டினான். இப்ப புரிஞ்சுதா நான் ஏன் இந்த டைரிய உன்கிட்ட கொடுத்து படிக்க சொன்னேன்னு? இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டா. என்ன பண்றதுனா? எனக்கு புரியல கீதா. சைத்தன்யா முகத்துல நான் இனி எப்படி விழிப்பேன்னே புரியல. எனக்கு தெரியாமையே இந்த தப்பு நடந்து போச்சு. அவகிட்ட போற தகுதி கூட நான் இழந்துட்டு நிக்கிறேன் அப்படின்னு புலம்பினான் பாரி. ஐயோ அண்ணா, இப்போ அது விஷயம் இல்ல. சைத்தன்யா கிட்ட இருக்கிற குழந்தை அத்வைத். ஒருவேளை அது உன் குழந்தையா இருந்தா அப்படின்னு கேட்டு பாரிய திடுக்கிட வச்சா. என்னது, ஏன் குழந்தையா? அது எப்படி அப்படின்னு கேட்டான் பாரி. லூசானா நீ? டைரிய முழுசா படிச்சியா இல்லையா? கண்டிப்பா அத்வைத் உன் குழந்தையா இருந்தா உன்னோட குழந்தை பிரச்சனை இங்கேயே சால்வ் ஆயிடுமே அப்படின்னு கேட்டா கீதா. என்ன கீதா, நீயும் புரியாம பேசுற? இது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த குழந்தை பத்தின விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ஆதிராவும் நானும் பண்ண தப்பு வெளியே தெரியும். 2 பேருக்கும் தெரியாம தான் இந்த தப்பு பண்ணோம். ஆனா அதை கேட்கறவங்க அப்படியா எங்களை பாப்பாங்க? வேணும்னே நாங்க தப்பு பண்ணதா நினைக்க மாட்டாங்களா? அதுவும் சைத்தன்யா, ரஞ்சினி அவங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சா என்னை எவ்வளவு கேவலமா பாப்பாங்க. ஆதிரா இப்போ உயிரோட இல்லதான். இருந்தாலும் அவளையும் எவ்வளவு கேவலமா நினைப்பாங்க. கொஞ்சம் நினைச்சு பாத்தியா நீ அப்படின்னு கேட்டான் பாரி. அந்த கேவலத்தையெல்லாம் பாத்தீங்கன்னா உன் குழந்தை அத்வைத் உனக்கு கிடைக்க மாட்டான், பரவாயில்லையா அப்படின்னு கேட்டா கீதா. அதுக்காக நம்ம மானத்தை நம்மளே வாங்கிக்க முடியுமா அப்படின்னு திருப்பி கேட்டான் பாரி. அதை கேட்ட கீதா எரிச்சல் அடைஞ்சா. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. உங்க 2 பேருக்கும் இனி குழந்தை பிறக்கவே பிறக்காது அப்படின்னு பெரிய குண்டை தூக்கி போட்டா. நீ நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டான் பாரி. அண்ணா இத பாரு, ரஞ்சினிக்கு குழந்தைய தாங்குற சக்தி இல்ல. அவங்களால குழந்தைய பெத்துக்கவே முடியாது. அது அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் நான் அதை பத்தி சொல்லல. அதே மாதிரி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் கிட்டையும் நானே பேசினேன். அவங்களுக்கும் இந்த விஷயம் தெரியும். இருந்தாலும் நான் தான் ரஞ்சினியோட மனசு சங்கடப்படுமேன்னு கொஞ்ச நாளைக்கு மறைச்சு வைக்க சொன்னேன். இப்போ நீதான் உன்னோட முடிவு சொல்லணும். உனக்கும் ரஞ்சினிக்கும் இனி கண்டிப்பா குழந்தை அப்படிங்கறதே இல்லை. அதான் உண்மை. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் எதிர்காலத்துல ஒரு குழந்தைய தத்தெடுத்து தான் ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நீ ஏன் அத்வைத்தியே கேட்க கூடாது? அவன் உன் குழந்தையா இருந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்னு கேட்டா கீதா. அதை கேட்ட பாரி 2 நிமிஷம் தலை பிடிச்சபடி சோஃபாவில் போய் உட்கார்ந்தான். நீ சொல்றதெல்லாம் சரிதான் கீதா. ஆனா அத்வைத்த நாம கேட்டோம்னா ஆதிரா பத்தின விஷயமே எல்லாத்தையுமே சொல்லணும். நானும் ஆதிராவும் இருந்த அந்த விஷயத்த சொன்னா எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு திரும்பவும் அதே போலவே பாடினான் பாரி. இதோ பாரு, அப்படியெல்லாம் கேவலத்தை பார்த்தா ஒரு பிரயோஜனமும் இல்லை. இப்போ என்ன, ரஞ்சினி கிட்டையும் சைத்தன்யா கிட்டையும் இந்த விஷயத்த பத்தி சொல்லணும், அவ்வளவுதானே. அந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன் பாரி. அவகிட்ட நான் பேசுறேன். ரஞ்சினி கண்டிப்பா புரிஞ்சுப்பா. நான் சொல்றத கேளு அப்படின்னு கெஞ்சினா. உனக்கு வாரிசு இல்லாம ஆக்கிடாத அப்படின்னு சொன்னவகிட்ட, என்ன கீதா நீயும் புரியாம பேசுறியே, ஒருவேளை அத்வைத் சைத்தன்யாவோட குழந்தையாவே இருந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டான் பாரி. அதெல்லாம் யோசிக்கிற நிலைமையில நான் இப்ப இல்ல பாரி. DNA டெஸ்ட் தான் முதல்ல நம்ம எடுக்கணும். அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் சைத்தன்யாவோட குழந்தை அதுதான்னு தெரிஞ்சா நம்ம விலகிடலாம். நான் சொன்னது மாதிரி எதிர்காலத்துல ஒரு குழந்தைய தத்தெடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாம். ஆனா ஒருவேளை அத்வைத் உன் குழந்தையா இருந்தா அது நம்ம கேட்கறதுல என்ன தப்பு? உனக்கும் குழந்தை இல்ல தானே? சைத்தன்யாவுக்கும் அன்விதாவுக்கும் இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க நினைச்சா 10 குழந்தை கூட பெத்துக்க முடியும். ஆனா உன்னாலையும் ரஞ்சினியாலையும் அது முடியாது அப்படின்னு விவாதம் செஞ்சா கீதா. அதை கேட்ட பாரி கீதா சொல்றதுல மௌனமா யோசிச்சான். சாயங்காலம் லலிதா வந்ததும் பாரியோட முகத்தை பார்த்து திடுக்கிட்டா. என்னாச்சு கீதா, ஏன் பாரி ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னு கேட்டவ கிட்ட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல லலிதா,
ரஞ்சினி ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. அதான் அண்ணா ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. நாங்கள் 2 பேரும் இன்னைக்கே பெங்களூர் கிளம்பிடுறோம் அப்படின்னு சொன்னவகிட்ட, ஏன் இன்னைக்கே கிளம்புறீங்க, ஒரு 2 நாள் இருங்களேன், சனி ஞாயிறு வந்துடும் இல்லையா, அப்போ ஃபேமிலியோட டூர் போகலாமே அப்படின்னா. அதெல்லாம் வேண்டாம் லலிதா, இன்னொரு நாள் வரும்போது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ ரஞ்சினியும் 2 நாளாக தனியாக விட்டுட்டு வந்திருக்கோம். நாங்கள் அடுத்த தடவை வரும்போது ரஞ்சினியும் சேர்த்தே கூப்பிட்டு வரமே, அப்போ எல்லாரும் சேர்ந்தே போகலாம் அப்படின்னா. லலிதாவுக்கு இது சரின்னு பட்டுச்சு. சரிதான் கீதா, அப்போ எப்போ கிளம்புறீங்க அப்படின்னு கேட்டோடனே, இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு பாரி, தோ இப்போ கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்லி பெங்களூருக்கு பாரியும் கீதாவும் மனசுல ஒருவித பாரத்தோட கிளம்பினாங்க. டைரிய கீதாவே பத்திரமா வச்சுக்கிட்டா. சைத்தன்யாவும் அன்விதாவும் அன்றைய ஹாஸ்பிட்டல் வேலையை முடிச்சுக்கிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. அத்வைத்த ஆனந்தி கிட்ட இருந்து வாங்கி கொஞ்ச நேரம் கொஞ்சம் விளையாடினவ இரவு உணவுக்காக மெனுவையும் சொல்லிட்டு சைத்தன்யாவை சாப்பிட அழைக்க மேலே போனான். ஆனா அங்க அவளுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அவ அறைக்குள்ள நுழைஞ்சதுமே ரௌத்ரமா அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டு நின்னான் சைத்தன்யா. அதை பார்த்தவ, இவனுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி நிக்கிறான் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு, என்னாச்சுங்க, டிஃபன் இப்போ ரெடி ஆயிடும், வாங்க சாப்பிடலாம், பசிக்குதா அப்படின்னு கேட்டா. அதுல கொஞ்சம் விஷம் இருந்தா கலந்து கொடுத்துடு, நான் ஒரேடியா செத்து போயிடுறேன் அப்படின்னா சைத்தன்யா. அவன் பேசினதுல தலையும் புரியல காலும் புரியல. என்ன உளறீங்க, இப்போ உங்களுக்கு என்ன புதுசா பிரச்சனை அப்படின்னு அவளும் கோவத்தோட கேட்டா. நீதாண்டி எனக்கு பிரச்சனை, தலையெழுத்து, என் வாழ்க்கையில நீ வந்து எனக்கு ஒரே பிரச்சனையா தான் இருக்கு அப்படின்னா. அன்விதாவுக்கு இப்போ ஒண்ணுமே புரியல. என்னதான் ஆச்சு உங்களுக்கு, எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு அப்புறமா சண்டை போடுங்க அப்படின்னா. அவளுடைய போனை எடுத்துட்டு வந்து அவ முகத்துக்கு நேரா காமிச்சான் சைத்தன்யா. ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததும் போனை அவ பெட்ரூம்லயே வச்சுட்டு கிச்சனுக்கு போயிருந்தா. அதையே தன்னோட முன்னாடி காமிக்கிறான் அப்படின்னு நினைச்சவ அதை வாங்கி பார்த்தா. கால் ஹிஸ்டரியை ஓபன் பண்ணடி அப்படின்னா. அதை எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தவ அதிர்ச்சியில விழிகளை விரிச்சா. விஜயன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்திருக்கான். என்னடி முழிக்கிற, உன்னோட ஆசை காதலன் தான் இப்பதான் கூப்பிட்டான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா அப்படின்னு கேட்டவனை பார்த்து அதிர்ச்சியோட முடிச்சா. ஒருவேளை ஆதிரா விஷயம் இவனுக்கு தெரிஞ்சிருச்சோ, விஜயன் எல்லாத்தையும் உளறிட்டானோ அப்படின்னு பயத்தோட பார்த்தவளை பார்த்து, ஏண்டி உன்னோட அந்தரங்கம் எல்லாம் இப்ப வெட்ட விளைவிச்சா வந்துருச்சுன்னு அதிர்ச்சியா இருக்கா, உன்னோட ஆசை காதலன் என்ன சொன்னான்னு உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டவன். என்ன அன்விதா, கும்பகோணத்துல நடந்த விஷயத்த பத்தி சைத்தன்யா கிட்ட எதுவும் சொல்லல தானே, சொல்லிடாத அன்விதா, அப்புறம் உன்னோட வாழ்க்கையே பாழா போயிடும் அப்படின்னு விஜயனை போலவே பேசி பழிச்சு காமிச்சான் சைத்தன்யா. ஏடி, அப்போ கும்பகோணத்துக்கு வீடு விற்கிறதுக்காக நீ போகல அப்படித்தானே, அவன் கூட உல்லாசமா இருக்கிறதுக்காக தான் போனியா அப்படின்னு கேட்டான். அதை கேட்டவளுக்கு அருவருப்பா இருந்தது. கேவலமா இல்ல இப்படி எல்லாம் பேச உங்களுக்கு, நீங்க எல்லாம் ஒரு டாக்டரா, அன்னைக்கும் இப்படிதான் என்ன கேவலமா செக் பண்ணீங்க, இன்னைக்கும் இதே மாதிரி பேசி நிக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு கேட்டா அன்விதா. அவ கேட்டதுல ஓங்கி பலார்னு அடிச்சான் சைத்தன்யா. ஏண்டி, என்னை பார்த்தா உனக்கு என்ன கேனாயின் மாதிரி தெரியுதா, கும்பகோணத்துக்கு என்னென்னடி சொல்லிட்டு போன, வீட்டை விற்கணும்னு தானே, அப்புறம் விஜயன் எதுக்கடி ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்தது எதுவுமே சைத்தன்யா கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்றான், அப்போ நீங்க 2 பேரும் வீட்டில் கூத்தடிச்சிருக்கீங்க அப்படிதானடி அர்த்தம், நான் இங்க உனக்காக காத்துட்டு இருக்கேன், நீ கண்டவன் கூட கூத்தடிச்சிட்டு வர, உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அதை கேட்டவளுக்கு தலையில அடிச்சுக்கலாம் போல இருந்தது. இவன் கிட்ட என்னென்ன சொல்றது, எதையாவது சொல்லணும்னா உண்மையதான் சொல்லணும் அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு எழுந்து நின்னவ, இப்படி கை நீட்டி அடிக்கிறதே உங்களுக்கு வேலையா வச்சிருக்கீங்க, நானும் அவரும் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, அவர் ரொம்ப ஜென்டில்மேன், உங்களை மாதிரி கேவலமான ஆள் கிடையாது அப்படின்னா அன்விதா. அவளுக்கும் இப்போ கோவம் தலைக்கு ஏறிட்டு இருந்தது. அதை கேட்டவன் அவ பக்கத்துல வந்து மறுபடியும் பலார்னு அடிச்சான். ரொம்ப பேசுறடி நீ, யார்கிட்ட என்ன பேசுறோம்னு தெரிய வேண்டாம், கட்டின புருஷனா உனக்காக இங்க காத்துட்டு இருக்கேன், நீங்க என்னடானா கண்டவன் கூட வேற வீட்டுல போய் இருந்துட்டு வந்திருக்கேன், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு கேட்டான் சைத்தன்யா. அவன் தன்னோட கேரக்டரை அசிங்கமா பேசவும் அவளுக்கு கோபம் தலைக்கு ஏறிட்டே போச்சு. இவனோட மனுஷன் பேசுவானா அப்படின்னு நினைச்சவ, ஆமா அப்படிதான், இப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன், அப்படிதான் விஜயன் கூட அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவளுடைய கூந்தலை கத்தையா பிடிச்சிருந்தான் சைத்தன்யா. என்னடி சொன்ன, இன்னொரு தடவை சொல்லு, கட்டின புருஷன் கிட்டேயே இன்னொருத்தன் கிட்ட போய் கூத்தடிச்சிட்டு வந்தேன்னு சொல்றியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, சி, நீ எல்லாம் ஒரு ஆளு,
உன்னை எல்லாம் தேவதையா நினைச்சு என் மனசுல எங்கேயோ கொண்டு போய் வச்சிருந்தேனே, என்ன சொல்லணும்டி. ஆதிராவுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதடி. அவ புனிதமானவ. என்ன தவிர அவ யாரையுமே மனசுலையும் உடம்புலையும் சுமந்ததே இல்லை. ஆனா நீ கண்டவன் கிட்டையும் கட்டின புருஷன் உயிரோட இருக்கும் போதே போயிட்டு வந்திருக்க. நீ எல்லாம் என்ன ஜென்மமோ, சீச்சி அப்படின்னு சொன்னான் சைத்தன்யா.